என்ன சொல்ல போறேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லோருக்கும் நன்றி. இது பூர்விகா மொபைல்ஸ், சன் நாம் ஒருவர், உடன் வழங்குவோர் நிப்பான் பெயிண்ட், அமிர்தாஞ்சன் ரோலான் மற்றும் கிரியாஸ். உலகத்திலேயே காஸ்ட்லியான ஒரு விஷயம் என்னன்னா குடும்பம். சில பேருக்கு அது அமையும், சில பேருக்கு அது அமையாம போகும். இப்படி குடும்பம் அமைஞ்ச நபர்கள் தடமாறவும் மாட்டாங்க, தடுமாறவும் மாட்டாங்க. ஆனா இந்த முயற்சியில வரப்போற குடும்பம் உண்மையிலேயே அவங்க அப்பா அம்மா இழந்து தடுமாறல, தடமும் மாறல. தகப்பன் ஸ்தானத்துல, அம்மா ஸ்தானத்துல இருக்கிற மாரியப்பனும் சரி, அவங்க குடும்பம் சார்ந்தவங்களும் சரி, இந்த முயற்சியில வரப்போறாங்க. அவங்களோட வாழ்க்கை, கேள்விக்குறியா இருக்கிற அவங்களோட வாழ்க்கை ஆச்சரியக்குறியா மாறப்போது. அதுக்கான முயற்சியில ஒரு நல்ல மனிதர் வரப்போறாங்க. உலகம் முழுக்க இருக்கிற மனிதர்களோட முயற்சி எப்படி இருக்க போகுதுன்னு நீங்க பார்க்க போறீங்க. இப்போ இந்த இடத்துல வரப்போற அந்த நல்ல உள்ளம் யாருன்னு கேட்குறீங்களா? காமெடி இஸ் நாட் அ சீரியஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆக்டர் கமெடியன் ஒரு சீரியஸான விஷயத்துல இறங்க போறாரு. இவர் பல படங்கள்ல பல பேரை சிரிக்க வச்சிருக்காரு. என் ஃப்ரெண்ட்ஸ் கேங்லயே மோஸ்ட் நாட்டியஸ்ட், அதாவது குறும்புத்தனம் அதிகமா இருக்கிற ஒரு மனிதர். நீங்க இவ்வளவு தூரம் நான் சொன்னதை வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், இட் இஸ் none other than சதீஷ். அதான் உன் சீட். அதான் உன் சீட்டுன்னு சொன்னோடனே கை தூக்கி எல்லாருக்கும் வணக்கம் சொல்றாப்ல. சதீஷ், நீ அங்கிட்டு உட்காருவ, நான் இங்கிட்டு உட்காருவேன், ரெண்டு பேரும் எதிர்பார்த்து. சதீஷ் லைக் எங்க கேங்லயே இந்த எஸ்பெஷலி சுந்தர் சி சாரோட ஷூட்டிங்னாலே ரொம்ப ஜாலியா இருக்கும், பரபரப்பா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், ஹெல்த்துக்கு நல்லதுன்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அந்த வகையில் அதை பார்த்தீங்களா, இப்போ இந்த முயற்சி முடிகிற வரைக்கும் சிரிச்ச முகத்தோட இப்படிதான் சதீஷ். அவர் மட்டும் சிரிக்க மாட்டாரு, எல்லாரையும் கூட இருக்கிறவங்க அத்தனை பேரும் சிரிக்க வைப்பாப்ல. அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், உனக்கு எப்போ கல்யாணம் ஆகும்ட்டு ஆவலா காத்துட்டு இருக்கேன், நான் காத்துட்டு இருக்கேன். எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும்ட்டு நீ ஆவலா காத்துட்டு இருக்க. நம்ம ரெண்டு பேரும் யாரா பொண்ணு கொடுப்பாங்கன்ட்டு அவங்க எல்லாம் ஆவலா காத்துட்டு இருக்காங்க. நம்ம ரெண்டு பேரும் தான் கடைசியா கல்யாணம் பண்ணி. நீ வேற. அப்ப கூட ஆரியாவுக்கு பொண்ணு கிடையாது. அதான் நான் யூஸ்வலா மீட் பண்ணும்போது ஐ லவ் யூ டார்லிங் அப்படின்னு சொல்லுவேன். நீ என்ன சொல்லுவ? முன்னாடி எல்லாம் தான் ஐ லவ் யூன்னு சொன்னா மீ டூ அப்படிம்பேன். இப்ப அதை சொன்னா எல்லாரும் திருச்சி ஓடிடுறாங்க. இப்போ மீ டூன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறப்பல. பட் எனிவே சதீஷ், தேங்க்யூ சோ மச் இந்த முயற்சி நீ வந்ததுக்கு. நீ நிஜ வாழ்க்கையில நீ சில பேரை சிரிக்க வைக்க போற. அண்ட் கண்டிப்பா சாதாரண விஷயம் இல்ல. ரொம்ப ரொம்ப நன்றி. கேட்ட உடனே சதீஷ் எஸ் ஐ எம் இன், என்ன வேணாலும் சொல்லுங்க, செய்யறேன், டாஸ்க் செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுனா அதான் புண்ணியத்தை ஷேர் பண்ணிக்கிறது தான் இந்த இடம். கண்டிப்பா இது எனக்கு தான் இதுல பெருமையை தவிர கண்டிப்பா அவங்களுக்கு பெருமை கிடையாது. ஸோ புண்ணியத்தை ஷேர் பண்றேன். ஐ லவ் யூ டார்லிங். அதுதான் எனக்கு உண்மையிலே உங்களை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. என்னன்னா ஆம்பளை ஷூட்டிங் டைம்லலாம் ஃபோன் வந்துன்னு இருக்கும் அவருக்கு. நாங்கள் பாட்டு அது ஒரு ஜாலியாக நடிக்கிற சீனு, பாவம் அவர் அதில் காமெடியாக நடிக்கணும். பட் எல்லாம் ஃபோனில் சொல்லிட்டு இருப்பாரு, டேய் இங்கே தாண்டா இருக்கேன், வாடா பொள்ளாச்சில்டா, இந்த அட்ரஸ் தாண்டா வாடா அப்படின்னு. நான் ஏதோ ஃப்ரெண்டுக்கு தான் அட்ரஸ் சொல்லி கூப்பிட்றாரு போலன்னு கேட்பேன், யார் ப்ரோ யாராவது ஃப்ரெண்டு வராங்களா? இல்லை ப்ரோ என்ன கொல்ல வரான்றான் ஒருத்தன், திருட்டு விசிறி வைக்கிற ஒருத்தன், அதுக்கு எங்க அட்ரஸ் கொடுத்து வர வைக்கிறீங்க? அது உங்க ரூம் அட்ரஸ் ஆகுது கொடுக்கலாமே, எங்களையும் சேர்த்து தைரியம் தான். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி நடுவில் இந்த மாதிரி ஒரு ஷோ பண்றது உண்மையிலே எனக்கு நீங்க என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ டார்லிங். இப்போ நான் இவங்களை பத்தி அதிகமா சொல்றதை விட அவங்களுக்கான ஒரு ஏவி எப்பவுமே அந்த நல்ல உள்ளங்களோட ஏவி ஃபர்ஸ்ட் காட்டிட்டு அதுக்கப்புறம் பேசும். ஏவி பார்க்கலாம். யா சார், அந்த ஏவி போடுங்க. என் பேர் மாரிப்பேன். நான் ஈரோட்டில் கான்வென்ட்டில் இருக்கிறேன். அம்மா கேன்சரால் இறந்துட்டாங்க. அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. தங்கச்சிங்க 4 பேர் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. தம்பிக்கு 2 பேர் படிக்கிறாங்க. நான் அகர்கர் லேத் பட்டேல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு வாரம் 1500 சம்பளம் தராங்க. 1500 வீட்டுக்கே எனக்கு
500 செலவாயிடுது. அந்த பிள்ளைங்களுக்கு நோட்டு புத்தக செலவு வாங்குறதுக்கு. ஏன்னா எங்களுக்கு சொந்த பந்தங்கிறது யாருமே எங்களுக்கு கிடையாது. நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம். அண்ணா 10th முடிச்சு அவன் அம்மா இல்லாதனால வேலைக்கு போயிட்டுருக்கிறான். அப்புறம் நான் 10th முடிச்சு அப்புறம் அம்மா இல்லாதனால பசங்களெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும். அதனால நான் வீட்டில் இருந்து தம்பி தங்கச்சிங்கெல்லாம் நான் தான் பார்த்துட்ருக்கேன். 2 தம்பி 2 தங்கச்சி ஸ்கூல் போகிறாங்க. அவங்களுக்கு டிஃபன் காலைல செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி போடணும். அதெல்லாம் நான் பார்த்துட்ருக்குறேன். அம்மாலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பா எங்களை விட்டு ஓடி போயிட்டாரு. எங்கள் அம்மா மட்டும்தான் இருப்பாங்கன்னு சொல்லி கடைசி வரை எங்கள் அம்மா கூட இருந்தான். எங்கள் அம்மாவை போயிடறாங்கன்னு நினச்சிக்கோ நான் கஷ்டப்படல. எங்கள் அம்மா சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான், நான் இல்லைனாலும் எப்படியும் அந்த பிள்ளைங்களை காப்பாற்றிடுறான்னு சொன்னாங்க. இந்த ஒரு வருஷம் வந்து என் தங்கச்சிங்களை ஆர்வத்தை நான் காப்பாற்றிட்டு இருக்கிறேன். எனக்குன்னு எந்த ஏமும் இல்லை. அந்த பிள்ளைங்க நல்லபடியாக வளர்த்தணும். நான் வந்து எப்படியாவது அந்த பிள்ளைங்களை காப்பாற்றணும், காசு சேர்த்தணும். 2 பிள்ளைங்களுக்கு எதாவது நான் செய்யணும். இன்றைக்கோ நாளைக்கு அந்த பிள்ளை வயசுக்கு வர மாதிரி இருக்குது. எப்படியும் அந்த பிள்ளைங்க நான் காப்பாற்றிட்டு தான் இந்த மாதிரி நான் பார்த்துட்ருக்கிறேன். எப்படியாவது அந்த பிள்ளைங்களை நான் காப்பாற்றி. என் பேர் முரளி. என்னுடைய கம்பெனியில் மாரிப்புங்கிற பையன் ஒரு 1.5 வருஷ காலமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற. அப்படி நல்ல வேலைக்கார பையன், நல்ல திறமையான பையன் தான். மொத்தம் வந்து 3 தங்கச்சிங்க 2 தம்பிங்கிறாங்க. 5 பேர்த்தையும் அவர் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கிற. அப்படி இருந்தாலும் என் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுல என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவர் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் நான். இருந்தாலும் அது அவருக்கு பத்தாது. மேற்கொண்டு யாராவது கொஞ்சம் பொருள் உதவி பண உதவி செஞ்சால் இன்னும் கொஞ்சம் அவர் நல்லா இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. அவங்க ஆசையை நான் எப்படி நிறைவேற்ற போகிறேங்க? என் கடமை ஒன்று இருக்குது. அந்த கடமையை நான் எப்படியா நிறைவேற்றுவேன். என் தங்கச்சி தேவி சொன்னிச்சு, நீ டீச்சர் ஆகிடுவேன், நான் டீச்சர் ஆகிறேன்னா நீ எப்படியா டீச்சர் ஆகி விடுனுச்சு. அதே மாதிரி அந்த பிள்ளை நான் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். என் கார்த்தியா இருக்குது, நான் கார்த்தியா நான் டாக்டர் ஆகணும், என்னை டாக்டர் ஆக்கி விடு அப்படின்னா. என் நம்பி நாகராஜ் இருக்கிறான். அவன் இருந்துட்டு நான் போலீஸ் ஆகணும், என்னை போலீஸ் ஆக்கிடுவியா அப்படின்னு கேட்டான். என் தம்பி கடைசியாக இருக்கிறான், நான் மிலிட்ரி மேனாவேன், என்னை மிலிட்ரி ஆக்கிடுவியான்னு அவன் கேட்குறான். அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து என்னால் செய்ய முடியுமாங்கிற குறிக்கோள் நான் இருக்கிறேன். பேரு அவங்க அப்பா அம்மா வச்சது வந்து மாரியப்பன். ஆனா உண்மையிலேயே நிஜ வாழ்க்கையில அப்பன் மாதிரி. அப்பன் மாதிரி ஆப்போசிட். 5 குழந்தைங்களுக்கு ஒரு அப்பன் மாதிரி இந்த வயசுல செயல்படுறாப்புல. இந்த வயசுல அவரு எதிர்பார்த்திருக்கவே மாட்டாப்புல மாரியப்பன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்ட்டு. இப்போ மாரியப்பனும் அவங்க குடும்பம் சார்ந்த அத்தனை பேரும் கூப்பிடலாம். மாரியப்பன் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த சீட்ல வந்து எப்பவுமே குடும்ப தலைவர்கள் உட்காரும் போது வயசுல பெரியவங்க 50 வயசுக்கு மேல, 45 60 வயசுக்கு மேல அப்படிதான் உட்காந்துருக்காங்க. முதல் தடவையா ஒரு இளைஞர் குடும்ப தலைவரா வந்து பொறுப்பேற்று எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு உங்களை சந்திச்சதுல. இது சதீஷ் அண்ணன். உங்களுக்காக வந்து ஒரு விஷயம் பண்ண போறாப்புல. நான் ஒரு விஷயம் சொல்லணும் சதீஷ். இந்த குடும்பத்தை இப்போ எங்ககிட்ட அறிமுகப்படுத்தின நவீன் என்ற ரிப்போர்ட்டர், அவர் தான் முதல்ல ஆர்டிக்கல் எழுதினவர். அந்த பத்திரிகையாளருக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மாரியப்பன், அறிமுகப்படுத்திக்கோ, எல்லாரையும் அறிமுகப்படுத்தி. என் பேர் மாரிப்பன். நான் வந்து அகர்காலத்துலேருந்து வரேங்க சார். என் தம்பி நாகராஜ். இது வந்து ஆர்மம் கடைசி தம்பி. அது வந்து பன்னாரி எனக்கு அடுத்தது. அது வந்து கார்த்திகா, அது வந்து தேவிங்க சார். என்ன படிக்கிறாங்க ஒருத்தர்? சார் வந்து 9th படிக்கிறாங்க சார். இவன் வந்து 3rd படிக்கிறான். 10th முடிச்சுட்டு என் தங்கச்சி கூட தான் வீட்டில் பிள்ளைங்களை பார்த்துட்டு இருக்குது. தங்கச்சி அது வந்து கார்த்திகாங்க சார் 5வது படிச்சுட்டு இருக்குது. அடுத்து தேவி வந்து 7வது படிச்சுட்டு இருக்காங்க சார். 7வது படிக்கிறீங்க. இப்போ நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் 10th முடிச்சுட்டு வீட்டில் தாங்க சார் இருக்கேன். 10th முடிச்சுட்டு? ஆமாங்க சார். மேற்கொண்டு படிக்கலைங்க சார். ஏன்? அதுக்குள்ள அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு அங்கே இங்கே கூட்டு போக வேண்டிய நிலைமை வந்துச்சுங்க சார். அதனால படிப்பை பாதியிலே நிறுத்த வேண்டிய சூழ்நிலை. ஸ்கூல்ல எல்லாம் டீச்சர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நீ படிக்கலாம்லடா, படிப்பு செலவில் நானே பார்த்துப்பல அப்படின்னாங்க. இல்லைங்க டீச்சர், எங்கள் அம்மா தான் எனக்கு முக்கியம், நான் படிப்பு எனக்கு வேண்டாம், நான் போய் எங்கள் அம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வந்துட்டேங்க. படிப்பை பாதியிலே நிப்பாட்டிட்டேன். நிப்பாட்டிட்டு அம்மாவை பார்த்துக்கிட்டு? அம்மாவை பார்த்துட்டேன். அம்மாவுக்கு என்னாச்சு? அம்மாவுக்கு வந்து கேன்சர். உடல் புற்றுநோய் கேன்சர். எங்கெங்கே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். கோயம்புத்தூர் ஜிஹெச்லாம் கூட்டிகிட்டு போனோம். எங்கள் அம்மாவுக்கு கடைசி வரைக்கும் கூடமே 10 முள்ளிட்டாங்க. நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், எவ்வளோ காசு சேவ் பண்ணி பார்த்தேன். எங்கள் அம்மாவை குணப்படுத்த முடியாதுன்னு கடைசியில் சொல்லிட்டேன்.
ஒரு மாதத்துக்கு முன்னாடி கொண்டு போய் எங்கள் அம்மா ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்துனுக்கு உங்கள் அம்மாவுக்கு பிளட்டு லோவாக இருக்குப்பா, உங்கள் அம்மாவால் சீக்கிரம் வந்து பிழைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு என்ன வழி பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு நாள் வேலை வெல்டிங் அடிச்சுட்டு இருக்கப்ப இப்போ தான் வந்து சொன்னால் அந்த மாதிரி அம்மா இறந்து போயிட்டாங்கடா அப்படின்னாங்க சார். கொஞ்சம் கூட எங்கள் அம்மா இறப்ப நான் நினச்சி கூட பார்க்கலைங்க சார். எங்கள் அம்மாவுக்கு வயசு 36 தாங்க சார். எங்கள் அம்மா இருக்க ஒரே ஒரு ஆசை மட்டும் தாங்க சார். இப்போ வீடு ஒன்று கட்டிட்டு இருக்காங்க சார். இந்த வீட்டுக்கு வந்து 25,000 அம்மா இருக்கிறப்ப நல்ல முள்ள பணம் கட்டிட்டாங்க சார். இப்போ வந்து நாங்கள் 6 பேர் அந்த வீட்டில் போய் நல்லபடியாக இருக்கணும் தாங்க சார். அம்மா ஒரே ஒரு கனவோடு தாங்க சார் என்ன ஒரு லட்சத்தோட எங்களை வாழ வச்சுட்டு இருந்தாங்க. எவ்வளோ கஷ்டத்துலையுமே எங்களை வந்து அந்த 10ஆவது வரை படிக்க வைக்கணும். காயம் தாங்க சார் எங்கள் அம்மா பொறுக்கிட்டு இருந்தாங்க. காகிதம் பொறுக்கி எங்கள் அம்மா 10 பேர்த்து காகிதங்க சார். அந்த 6 பேர் பொறுக்கி தாங்க சார் எங்கள் அம்மா 5 பேர்த்தையும் காப்பாற்றுனாங்க. நான் அவங்களுக்கும் ஒன்றுங்கிறப்ப யாருமே கூட இல்லை. இப்போ அப்பா அப்பா ஓடி போயிட்டாங்க சார். இவனுக்கு நல்ல வயசு தெரியாது, சின்ன பையனாங்க சார். குழந்தையில விட்டு ஓடி போயிட்டாருங்க சார். ஒண்ணுமே தகவல் எதுவுமே சொல்லாம ஒண்ணுமே இல்லைங்க சார். வீட்டில் இருக்கிற பணம் 40,000 பணம், அம்மா வச்சிருந்த 3 பவுன் சைனிங்ல எடுத்துட்டு போயிட்டாப்புல. சரி, சில நேரத்துல கெட்ட வார்த்தை வந்து உள்ளுக்குள்ளேயே திட்டிக்கணும், வெளிப்படையா திட்டிக்க கூடாது. அம்மாக்கு எவ்வளவு நாளா அந்த நோய் இருந்தது? ஒரு 1 வருஷமா இருக்குன்னு சொன்னாங்க சார். நான் அம்மா வந்து எங்களுக்கு வசரம் வந்து அது யார்ட்டையும் எதுவுமே சொல்லலைங்க சார். எங்க பிள்ளைங்களோட லைஃப் வேஸ்டா போயிருமா, எங்க பிள்ளைங்க மனசு கலங்கிடும் சொல்லுங்க சொல்லிங்க. அம்மாவுக்கு அது தெரியாது. நாங்க ஃபர்ஸ்ட் அம்மா வந்து வெயில தான் சுத்திட்டு இருக்கிறாங்க. வெயில சுத்துறப்ப அம்மாவுக்கு சொன்னாங்க வயிற்று கடுப்பால் அந்த மாதிரி ஆகும், மோஷன் போகிறப்ப பிளட் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அம்மா வந்து சரி ஓகே இந்த மாதிரி வயிற்று கடுப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு தெரியல. அப்புறம் ரொம்ப வலி வரும்னு அழுவாங்க, கத்துவாங்க, இந்த மாதிரி தான் அப்படின்னு எங்களுக்கும் தெரியாது. நான் ஸ்கூல் போயிட்டு அம்மாவுக்கு 2 வருஷம் இருக்குன்னு சொன்னாங்க. அது வந்து எப்படி ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியல. அப்புறம் வந்துட்டு பக்கத்து வீட்டுக்கார அக்கா நாகூர் பிபின்னு ஒரு அக்கா இருப்பாங்க, அவங்க தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் இந்த ஸ்கேன் எல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜ், இது ரொம்ப இதாயிடுச்சு. பின்னாடி முதுகு தண்டெல்லாம் அரிச்சிருச்சு, நுரையீரல் இதெல்லாம் அரிச்சிருச்சு சொன்னாங்க. எங்களுக்கு நம்பவே முடியல இது கேன்சர் அப்படின்னு சொல்லி. சொந்தக்காரங்க யாருமே இல்லையாமா உங்களுக்கு? சொந்தக்காரங்க அம்மாவுக்கு இருக்கிறாங்க, ஆனா காசு பணம் காசு பணத்துக்கு தாங்க சார் அம்மா கூட நல்லா பழகிட்டு இருந்தாங்க. காசு பணம் இல்லைங்கிறப்ப அம்மா இறந்துருக்கப்ப கூட காசு இல்லைன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. இது பொதுவா வந்து சினிமால நம்ம காட்டுற காட்சிகள் எல்லாரும் நினைப்பாங்க இப்படியெல்லாம் சோகம் இருக்குமா, இப்படியெல்லாம் வந்து நடக்குமா ஒரு சமுதாயத்துலன்னு. ஆனா சத்தியமா இந்த மாதிரி விஷயங்கள் கேள்விப்படும் போதுதான் சதீஷ் இது இது இதுல இருந்து தான் இந்த மாதிரி விஷயங்கள் காட்டணும், இந்த மாதிரி உண்மையான விஷயங்கள் காட்டணும்னு இயக்குனர்கள் செய்யறதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த மாதிரி பாதிப்பு. எனக்கு எனக்கு உண்மையிலே ஒரே ஒரு விஷயம் தான், உங்களுக்கு இருக்கிறது அம்மா மட்டும்தான். நீங்க எல்லாரும் எப்படி அம்மா இறந்த அன்னைக்கு என்ன பண்ணீங்க, எப்படி சமாளிச்சீங்க? பெரியவங்க வீட்டுல பெரியவங்க இல்லாம நீங்க 6 பேர் எப்படி சமாளிச்சீங்க? எங்களுக்குன்னு ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னா எங்க சித்தப்பா, அவர் வந்து கார்டியன் மாதிரி. சித்தப்பா அவரு எப்படி வெல்விஷர் அந்த மாதிரி ஒருத்தர் தான் எங்க கூட இருந்து வந்திருக்காரா? அங்க வணக்கம் சார், உட்காருங்க. எத்தனை நாளா நீங்க தனியா இருந்திருக்கீங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம்? அம்மா இறந்து 3 மாசமா இப்பயே அப்படிதாங்க சார் இருக்கிறேன். எங்க அம்மா எங்க கூட இல்லை, ஆனா எங்க கூட இருக்கிற மாதிரி தான் நாங்க நினைச்சுக்கிறோம். பின்னாடி எங்க அம்மா இருப்பாங்கன்னு எப்ப எந்த ஒரு வேலை செய்யறதுல எங்க அம்மா நினைச்சுதான் எதுவுமே செய்வேன். அதே மாதிரி எல்லாருமே. நீ வெளில போயிருவ? நான் வேலைக்கு போயிடுறேங்க சார். நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாப்புல தங்கச்சி வந்து வீட்டுல இருந்துட்டு எல்லா பசங்களும் பார்த்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. இந்த வானத்தை போல் விஜயகாந்த் சார் மாதிரி நம்ம காமெடிக்கு சொல்லுவோம், உண்மையிலேயே ஒரு வானத்தை போல் விஜயகாந்த் சார் மாதிரி தான் இந்த குடும்பத்தை வந்து 19 வயசுல இந்த தம்பி வந்து தகப்பன்ற ஸ்தானத்துக்கு வந்து நான் என் தங்கச்சிகளை நான் பார்த்துக்கணும்னு சொல்லி உழைக்கிறாப்புல. அம்மா இருக்காங்கன்ற அந்த விஷயம் வந்து இன்னும் உணர்ந்து பண்ணிட்டு இருக்காப்புல. தங்கச்சி வந்து படிப்பும் நிப்பாட்டிட்டு, கண்டிப்பா உனக்கு படிக்கணும்னு ஆசை இருந்திருக்கும், ஆனா வேற வழி இல்லாம தான் நீ நிப்பாட்டி இருக்கு. நானும் கண்டினியூவா படிக்கணும்னா என் தங்கச்சிங்களுக்கு ஒரு நல்ல அம்மா இருக்க முடியாது, நல்ல சிஸ்டர். இவங்க சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே அம்மா அப்படிம்பாங்க. அப்ப அந்த இடத்துல அம்மா இல்லை, நான் தான் அந்த இடத்துல இருந்து என் தங்கச்சிங்களை பார்த்துக்கணும். தனியா வீட்டுல இருக்கும்போது பாதுகாப்பு இருக்காமா? அப்படிதான் இந்த மாதிரி பேப்பர்ல எல்லாம் கொடுத்தோன்னு ட்ரிங்க் பண்ணிட்டு எல்லாம் வந்தாங்க. எனக்கு அந்த ஸ்மெல் என்னன்னே தெரியாது. தண்ணி எல்லாம் போட்டுட்டு வந்து வீட்டுக்கு ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து கதவு தட்டி உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நான் கதவை திறக்கவே மாட்டேன்.
நேம் கேட்டாலும் உதவி செய்ய தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கதவை ஓப்பன் பண்ணிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு நான் உதவி செய்யணும், இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கோம், இந்த இடத்துக்கு நீங்க வரணும் அப்படின்னு பேட் ஹேபிட்டோட பேசுறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எங்க அம்மா இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்குமா? அம்மா கண்டிப்பா இல்லாதனால வந்திருக்காரு. அம்மா இல்லாதனால தானே யாரோ எனக்கு அந்த ஸ்மெல் தெரியாது. பிறந்ததுல இருந்து எனக்கு அந்த ஸ்மெல் தெரியாது. அந்த ஸ்மெல் வந்தோடனே எனக்கு தலையெல்லாம் சுத்துற மாதிரி ஆயிடுச்சு. அம்மா நீ விட்டுட்டு போகணும்னு தானே எங்களுக்கு எல்லாம் இந்த கஷ்டம். நீ எங்க கூட இருந்திருந்தீங்கன்னா இந்த கஷ்டம் வந்திருக்காது இல்லம்மா. எங்க தம்பி தங்கச்சி சப்போஸ் இந்த நைட் நேரத்துல யாராச்சும் வந்தாலும் நீ பாதுகாப்பு தரதுக்கு யாரும் இல்லை, யாரும் துணைக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமா இருக்கும். யாராச்சும் துணைக்கு சொந்தக்காரங்கன்னு இருக்கிறாங்க, பட் பணம் இருக்கணும், உங்ககிட்ட இப்ப பணம் இருந்தாதான் நாங்க பழகுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட சொந்தம் எங்களுக்கு தேவையில்லை. இந்த மாதிரி 4 பேர் நல்லவங்க இருக்கிறப்ப இவங்க கிட்ட நாங்க கேட்டுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க வந்தோம். சில நேரத்துல அதான் மறுபடியும் சொல்றேன், கெட்ட வார்த்தைகள் வந்து பயன்படுத்தக்கூடாது. கடவுள் படைப்புல முக்கியமான இடத்துல அந்த உட்காந்து அளவுக்கு நல்லவனா படைச்ச அதே ஆண்டவன் தான் இந்த மாதிரி ஒரு கேவலமான கேவலமான ஆள். படைச்சு. அதான் அது இந்த டிசைன், லைஃப் டிசைன் வந்து சில நேரத்துல புரியாது. நீ நீ என்ன வேலை பார்க்குற? சார் வெல்டிங் ஒர்க்குங்க சார். அதுல தான் பாப்பா ஆமாங்க நல்லா சார். படிக்க வைக்கிறது, நோட் புக்கு, வீட்டு வாடகைன்னு ஒண்ணு இருக்கும்ல. வீட்டு வாடகை வந்து 1200 சார். மாச வாடகை தாங்க சார் அது. இப்போ வாரம் கொண்டாடுற சம்பளத்துல பாதியா வச்சு கூட இப்போ ஒரு வாரம் இந்த உழைப்பு வந்து வாடகைக்கு போயிடும். மீதி 3 வாரம் வர சம்பளம் வந்து பிள்ளை வீட்டு செலவுக்கு ஆயிருங்க சார். நீங்க எல்லாரும் ஒழுங்கா சாப்பிட்றீங்களா? 3 வேளை சாப்பிட்றீங்களா? ரேஷன் அரிசி தாங்க சார். ரேஷன் அரிசி அதை வச்சு சமாளிக்கிறீங்க? சில டைம் இல்லாம கூட போயிருங்க சார். அதை வச்சு கொஞ்சம் அரிசி இருந்தா கூட கடையில போய் ஒரு 40 ரூபாய்க்கு நல்ல அரிசி வந்து சாப்பிடுவோம். துணிமணி இந்த பண்டிகை அப்படியெல்லாம் வரும்போது எப்படி நீ சமாளிக்கிற? ஏன்னா நான் உண்மையிலேயே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு வயசானவர் மீசை வச்சுக்கிட்டு வெள்ளதாடி வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இந்த தம்பி கிட்ட கேட்கும் போது எனக்கே ஒரு மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இருக்கு. பண்டிகை அப்படின்னு வரும்போது சார் போனஸ் கொடுப்பாரு? கொடுப்பாங்க சார். இப்போ இங்கே போயிருந்தேங்க சார், 3 ரூபா கொடுத்துருந்தாங்க. இந்த 3 ரூபாய் வச்சு பிள்ளைங்களுக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணிட்டேங்க சார். கொண்டாடினீங்களா? தீபாவளி கொண்டாடினீங்களா? 3 பேர் தான் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன். 3 பேத்துக்கு இந்த ட்ரெஸ் தீபாவளிக்கு எடுத்துக்கோங்க. தீபாவளிக்கு எடுத்துதா? நீ எடுத்து கொடுத்த? பெருமையா இருக்கு, உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு. உனக்கு என்ன தேவை? எனக்கு ஆசைன்னா சொந்த வீடு வரணுங்க சார். இந்த பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு வேணுங்க சார். எனக்கு அது மட்டும்தாங்க சார். சொந்த வீடு வர்றதுக்கு என்ன அம்மா என்ன பண்ணாங்க, நீ என்ன பண்ணலான்னு? அவனுக்குன்னு எதுவும் கேட்கல. இப்போ அவனுக்குன்னு எதுவும் கேட்கல. பசங்களை படிக்க வைக்கணும்னு தான் சொல்றான். அம்மா என்ன பண்ணாங்க வீடுக்கு? இன்னும் அம்மா 25,000 பணம் கட்டிட்டாங்க சார். 75 25 ரூபா. 25,000. மீதி பணத்தை தாங்க சார் கட்ட சொல்லியிருக்காங்க. எவ்வளவு? மீதி 70,000 கட்ட சொல்லியிருக்காங்க சார். 70,000. 70,000. ஆமாங்க சார். எங்க வீடு? வீடு வந்து அகர்கார் ஹவுசிங் போர்டுங்க சார். மல்லிநகருங்கிற. 70,000 கட்டினா அந்த வீடு வீடு சொந்த வீடு வந்து உங்களுக்கு என்ன எத்தனை அறை இருக்கும்? 2 அறையா சார்? 2 ஆளுங்க சார். ஒரு கிச்சனு, 2 பாத்ரூம். 2 பாத்ரூம். வேற என்ன தேவைகள் இருக்கு? நீ யோசிச்சிருப்ப கண்டிப்பா, எனக்கு தெரியும். எனக்கு இந்த எதுவும் யோசிச்சது இல்லைங்க சார். பிள்ளைங்களுக்கு கஷ்டம் தான் சார். அதுதான் நான் சொல்றேன். இந்த பிள்ளைகள், அதாவது என் தங்கச்சிங்க என் தம்பின்னு சொல்ல மாட்டேங்கிறாப்ல, என் பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாப்ல. பாப்பா, நீ உன்னோட ஆசை உட்காருமா. நீ உன்னோட ஆசை என்ன? நான் நல்லா படிச்சு நான் பெரிய ஆளாகி போலீஸ் ஆகணும் தாங்க சார் ஆசை. போலீஸ் ஆகணும்? ஆமாம். நீ அழுவக்கூடாதுமா. போலீஸ் ஆகணும்னா நீ தைரியமா இருக்கணும். இந்த குடும்பம் இனிமே ஒரு முன் உதாரணமா இருக்க போகுது. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை குடும்பங்கள் இந்த இந்த முயற்சி பார்க்கும்போது அண்ணன் தம்பிங்கன்னா இப்படிதான் இருக்கணும், அண்ணன் தங்கச்சின்னா இப்படிதான் இருக்கணும். என் வீட்லயும் தங்கச்சி இருக்க, அண்ணன் இருக்காங்க. நீ வந்து எல்லாருக்கும், எனக்கு மட்டும் இல்லை, சதீஷுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்க. இப்போ ஒரு வீட்டில் ஒரு போலீஸ் ரெடியாக போறாங்க. அடுத்தது பாப்பா. சார் நான் நல்லா படிச்சு பெரிய ஆளாகி டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். டீச்சர், ஆசிரியர். பாப்பா நீ சொல்லுமா. எனக்கு நர்சிங்க்கு படிக்கணும்னு ஆசை. நர்சிங்க்கு படிக்கணும்னு ஆசை. ஆனா அம்மா இந்த மாதிரி ஆனதுனால நான் இப்ப தம்பி தங்கச்சிங்க நல்லா வளர்ந்து அவங்க பெரிய ஆள் ஆகிறத பார்த்தேன். நான் நல்லா படிச்சு பெரிய ஆளாகி எங்க அக்காவை பார்த்து கலெக்டர் ஆகணும். கலெக்டர்
கலெக்டர் ஆக போறாரு தம்பி. நான் ஆவி பெரிய ஆளாகி நல்லா படிச்சு நான் ஒரு போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேன் சார். இரண்டு போலீஸ். ஆக்சுவலா உண்மையில அந்த வீட்டுல வந்து போலீஸாவும் அவன் தான் இருக்கான், எல்லாரையும் பாத்துக்கிறாப்ல. ஒரு நர்ஸ்னா அதுவும் இவன் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறான். நீ என்னமா ஆகணும்னா ரெண்டாவதா? கலெக்டர் இல்ல, நடுவுல நீ டீச்சர், ஆசிரியர். டீச்சர். சோ எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கறதும் அவனா தான் இருக்கான். ஸோ மொத்தத்துக்கும் அவன் ஒருத்தன் உதாரணமா இருக்கான். ஒரு துறையில பல துறையில இருந்து இந்த குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்காப்ல. ரைட்டு. ஒரே ஒரு விஷயம் நான் கேட்குறேன். ஒருவேளை இந்த நிகழ்ச்சி, இந்த முயற்சி பார்த்துட்டு எங்கிட்டயோ மூலையில இருக்கிற உங்க அப்பா திரும்ப உங்ககிட்ட வந்தா நீங்க ஏத்துப்பீங்களா? ஏற்றுக்க மாட்டேங்க சார். ஏத்துக்க மாட்டேன். ஏன்? வேணாங்க சார். எங்களை விட்டு போய் இன்னொருத்தவங்க மேரேஜ் பண்ணிட்டாங்க. பண்ணி அவங்களுக்கு தான் ஓடி இருப்பாரு. 3 குழந்தைங்க இருக்குது. எதுக்காக சேர்த்துக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன் கேட்டிங்கன்னா, எங்க அம்மா ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர்ல ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கிறப்ப எல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி நான் வந்து உன்னை பார்க்க வரேன், அவங்க செஞ்ச தப்ப மன்னிச்சுட்டு கூட எங்க அம்மா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கோயம்புத்தூர்ல இருக்கப்ப லாஸ்ட் ஸ்டேஜ் 6 months இல்லைன்னா 3 months தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி 3 மாசம் தான் அம்மா இருந்தாங்க. அப்ப அந்த கஷ்டத்துல கூட வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டப்ப இருந்துட்டு ஒரே வார்த்தை, நான் வந்து இப்ப இருக்கிற பொண்ணு கூட தான் வருவேன். இப்ப எங்க இருக்கு அந்த ஆள்? எங்க இருக்காருன்னு தெரியுமா? அம்மா இறந்து சொன்னதுக்கு 3 நாள் கழிச்சு வந்து என் பொண்டாட்டி எங்க அப்படின்னு நைட் 2 மணிக்கு. அவருக்கு எத்தனை குழந்தைங்க? இப்ப ரெண்டாவது 3 குழந்தை. அது மட்டும்தான் அந்த கரெக்டா சேராருன்னு நினைக்கிறேன். 6 அங்க போய் 3. ஸோ உங்க 5 பேருக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். உங்களுக்கு அப்பா அம்மா இல்லைன்ற அந்த குறை இருக்கக்கூடாது. எல்லாமே உன் அண்ணன் தான். உண்மையிலேயே தாய் ஸ்தானத்திலையும் அப்பா ஸ்தானத்திலையும் இந்த தம்பி வந்து உங்களுக்கு தெரியும். ஆனா நான் வெளியிலேருந்து நான் பார்க்கும்போது நான் உணர்ந்து சொல்றேன். இந்த குடும்பத்துக்கு உங்க 5 பேருக்கு இவர் தான் தாய் தகப்பன் எல்லாமே. சதீஷ், நீ ஏதாவது கேட்கணும்னா? இல்ல, அதான் உண்மையிலேயே வந்து நிறைய ஹீரோஸ் நம்ம பார்த்துருக்கோம். உண்மையான ஹீரோவா வந்து நம்ம கண்ணு முன்னாடி இருக்கான் அவன். அதாவது இந்த ஏஜ்லலாம் நான்லாம் யோசிச்சு பார்த்தேன்னா வந்து பைசாக்கு பிரயோஜனம் படிக்கிறதும் ஒழுங்கா செய்யாம பக்கத்து வீட்டு பொண்ணோட சண்டை போடுறது இப்படிதான் கம்ப்ளைண்ட் தான் வந்துன்னு இருக்கும். அவன் இந்த ஏஜ்ல வந்து அவன் இவ்வளவு பெரிய பாரத்தை சுமந்து ரியல் ஹீரோ எங்க முன்னாடி வந்து ஒரு மாஸ் ஹீரோ, ரியல் மாஸ் ஹீரோ வந்து மாரியப்பன் தான். சதீஷ், ஓகே, என்னோட பெரிய குடும்பம் இது. நம்ம குடும்பம். நீ தான் பெரிய அண்ணா. அது என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்க? ஆக்சுவலி டீ போடுவேன். இப்ப டீ கடை போட்டான். அதான் இல்ல, ஆனா டீ கடை வச்சேன்னா ஒருவேளை நான் சிஎம்ஓ பிஎம்ஓ ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க. டக்குன்னு ஹெல்ப் பண்ண முடியாம போயிடுவேன். இல்ல, அது ஒரு வாட்டி தான் கடவுள் வந்து அந்த ஜாக்பாட் கொடுப்பாரு. சோ அதனால நான் வந்து மழை வர நேரத்துல இந்த பஜ்ஜி போடுவோம். ஆமா, அந்த பஜ்ஜி மிக்ஸ் வாங்கி வெங்காயத்தையோ நாங்களே அதை போட்டு அந்த எண்ணெயில இது பண்ணி வச்சு அது எங்களுக்கு வந்து சொர்க்கமா இருக்கும். உண்மையில வெளியில யாருக்குனாலும் கேவலமா இருக்கும். பட் நாங்களே செஞ்சு நாங்க ஒரு 6 பேர் ரூம். எனக்கு போண்டா பஜ்ஜினா கொஞ்சம் அலர்ஜி. அதனால ஒரு எலெக்ஷனே நிக்க வேண்டியதாயிடுச்சு. அந்த வார்த்தை சொல்லி ஒரு எலெக்ஷன்ல நிக்க வேண்டியதாயிடுச்சு. அது கரெக்ட் தான். ஸோ நாங்க அந்த மாதிரியான ஒரு இது. ஸோ அந்த மாதிரி பஜ்ஜி போட்டு ஸோ சும்மா என்னோட சந்தோஷத்துக்காக பண்ணதை இன்னைக்கு வந்து ஒரு நிறைய பேரோட சந்தோஷத்துக்காக பண்ண போறேங்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ ரெடி. ஆமா, ஓகே. கடை சூடாயிடுச்சு. இப்போ சதீஷ், ஐ திங்க் டைம் ஆயிடுச்சு. நானும் தங்கச்சிங்க தம்பி எல்லாரும் அவளா காத்துட்டு இருப்போம். ஸோ ப்ளீஸ் கெட் அவுட். வெற்றியோட திரும்பி வரேன். மரண தம்பி உங்களுக்காக பஜ்ஜி போட்டேன். வெங்காயத்தையும் பிரெட்டையும் சேர்த்து ஒரு பஜ்ஜி போடுறேன். இது வந்து சைட் டிஷ்க்கு நல்லா யூஸாக இருக்கும். சைட் டிஷ்னு சொன்னது வந்து மோர் சாதத்துக்கு, புரியுதா? வேற எதுக்கும் நினச்சிக்காதீங்க. ஒன்லி ஃபார் மோர் சாதத்துக்கு சைட் டிஷ் இது. ஸோ மிக சிறப்பான ஒரு பஜ்ஜி உங்களுக்காக நான் போட்டேன். ஏன்னா அப்படியே போட்டேன்னா oh my god. வந்தாடப்பா நான் வாடப்பா.